இப்போ கூலியா ஜெயிலர் 2வா, லோகேஷ் கனகராஜா நெல்சனா, ரஜினியா விசஸ் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அளவுக்கு போட்டி வந்து இங்க உருவாயிட்டு இருக்கு. இப்ப மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷனோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ ரஜினி சார் கூலி படத்தை பற்றி நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்தது. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, சார் கூலிக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரி ஜெயிலர் 2லையும் சில அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னீங்க. என்ன அப்டேட் வந்திருக்குது? கூலிலையும் ஏதோ டீசரை பற்றி அப்டேட் சொல்கிறேன்னு சொன்னீங்க. ஃபுல் டீட்டெயில் நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த அப்டேட்லாம் அப்படியே வந்துட்டு இருந்ததில்லை, ஏன்னா கரெக்டாக இருந்தது, அதனால கேட்குறேன். ஸோ கூலியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கேன். இப்போ கூலியை பற்றி நான் புது அப்டேட்ஸ் கொடுக்க போகிறேன். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2வில் வந்து அதிரடியாக நிறைய விஷயங்கள் இப்போ எனக்கு தகவல் வந்திருக்கு. அந்த விஷயத்தை ரசிகர்கள் கொடுக்க போகிறேன். கூலி விசஸ் ஜெயிலர் 2, ரஜினி விசஸ் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கப்ப. ஸோ இப்போ கூலியில் பார்த்தீங்கன்னா இந்த ரஜினிகாந்தை வச்சு லோகேஷ் கனகராஜ் இயக்குறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகும்போது லோகேஷ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரீம் மாதிரி வந்து, அதாவது எதிர்பார்க்கலைங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் ஒரு மேட்டரை. ஸோ அந்த படம் ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரே விஷயத்தை மட்டும் சன் பிக்சர்ஸ் லோகேஷ் சொன்னாங்க, சார் விக்ரம் அந்த அப்புறம் லியோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரஜினி சார் மிகப்பெரிய ஒரு ட்ரீமாக இருந்தது எனக்கு. அவர் வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வாய்ப்பு மிகப்பெரிய எனக்கு அறியுது இது. பட் இதை வந்து நான் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒர்க் பண்ணி முடித்து படம்லாம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு முடிச்சதுக்கப்புறமேல் நாங்கள் பார்த்துட்டு என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுக்கப்புறம் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டு போக்குவரத்து எல்லாமே நீங்கள் சொல்லிடுங்க. ரஜினி சார்ட்டையும் பேசிடலாம் சார் ஒரு விஷயத்தை லோகேஷ் சன் பிக்சர்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. தாராளமாக ஓப்பன் எனக்கு படம் நல்லா வந்தா போகணும்னு சொல்லி அடையார் பக்கத்தில் பெஷனர் பக்கத்தில் ஒரு வீடை தனியாக எடுத்து கொடுத்து லோகேஷ் டீமுக்கு ஃபுல்லாக நீ எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்க, நல்லா எனக்கு வரணும், இது வந்து என்னுடைய ரெக்கார்டை ஜெயிலர் 2 உடைக்கணும் அப்படிங்கிற சன் பிக்சர்ஸ் என்னுடைய கோரிக்கையாகவே வச்சாங்க. அதை அந்த அளவுக்கு இந்த கூலியை வந்து தனியாக இண்டிபெண்டாக கொடுக்கும்போது லோகேஷ் கேட்கணுமா, அவர் ஆல்ரெடி மனுஷன் விளையாடக்கூடியவர், அழகாக யூனிட்டை தூக்கிட்டே உட்கார வச்சார். அதில் வந்து அப்படி உருவாக போகுது. அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் உருவாக போகும்போது வந்து லோகேஷுக்கு ஒரு சின்ன நெருடல் ஒன்று வருது. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் கூட ஆல்ரெடி வந்து மாஸ்டர் படம் விக்ரம் படம் பண்ண ஒரு கோ ரைட்டர் வித் இந்த டைலாக் ரைட்டர் அப்படிங்கிறவர் வந்து அவர் பேச சொல்கிறது கூட நான் விரும்பலை, ஆனால் சொல்லி தான் தீரணும். பட் ஒரு சின்ன பிரச்சனையை வந்து விஜய் அவர்கள் சைடை உருவாக்கி அதை நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் விஜய்க்கும் ஒரு மேட்ரு போகிறது மாதிரி போய் அதை அப்படியே ஆஃப் ஆகிற ஒரு ஸ்டேஜில் போகும்போது காக்கா கழுகு கதை சொல்கிறீங்க. எஸ், அதே தான். அதில் தேவையில்லாமல் என்ன பண்ணாருன்னா இந்த ரத்னகுமார் அவர் தான் அந்த கோ ரைட்ரு வித் டைலாக் ரைட்ரு மாஸ்டருக்கு விக்ரமுக்கு பண்ணார். அவர் என்னன்னா இப்படி நம்ம விஜயை ஒரு மாதிரி புகழ்ந்து பண்ணோம்னா நமக்கு இது விஜய் வந்து நம்ம மேலே ஒரு ஒப்பீனியன் வச்சு நமக்கு பண்ணிட்டாரு, அடுத்த படம் விஜய் படத்தை டைரக்ட் பண்ணலாங்கிற அந்த ஒரு ட்ரீம்கள் அவர் போய் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை ஒன்று ஓப்பன் பண்ணி சரியாக அடி வாங்கினவர் தான். லோகேஷ்கே இது எதிர்பார்க்கல. ரஜினி சாருடைய இமேஜ் என்ன, அவருடைய சகாப்தம், அவரை பற்றி பேசுறதுக்கு நம்ம யாருக்குமே தகுதி இல்லைங்கிற அளவுக்கு லோகேஷுடைய அது அவருடைய ஸ்டேட்மெண்ட். அதாவது ரஜினியை குறைச்சி பேசியும் விஜயை ஏற்றி பேசி சொன்னார்னு சொல்கிறீங்க. ஆமாம், அப்படி தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருந்தது. பட் அது நியாயமே இல்லாத ஸ்டேட்மெண்ட். அதான் எல்லாமே வச்சு செஞ்சாங்க ரத்னகுமாரை. லோகேஷ் என்ன பண்ணார், இதை கேட்டோன்னு அவருக்கே மிகப்பெரிய ஷாக். என்னதான் என்னுடைய முன் படத்தில் நீ டைலாக் ரைட்டராக இருந்தால் கூட உனக்கு திறமை இருந்தால் கூட இந்த வார்த்தையை இந்த நேரத்தில் நீ பேசக்கூடாது. ஏன்னா கூலியில் ரத்னகுமார் கோ ரைட்டராக உள்ளே வர்றாரு. இந்த வார்த்தையை பேசாமல் இருந்தால் இன்றைக்கி நம்ம கூலியில் ரத்னகுமார் இருந்திருப்பார் கண்டிப்பாக. ஸோ அப்படி ஒரு அபிமானம் உருவாயிருக்கும். ஆனால் அவர் தேவையில்லாமல் விஜய் மேலே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அவர் படத்தை டைரக்ட் பண்ணுற அந்த ஒரு பெரிய ஒரு ஆம்பிஷன் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த விஷயத்தை உடைச்சாருன்னா லோகேஷ் எதிர்பார்க்கல. ரஜினி சார் எல்லாமே ஷாக்கு. சன் பிக்சர்ஸ் என்ன சொல்லணும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி லோகேஷ்ட நாலேஜுக்கு இந்த தகவல் வர்றதுக்கு முன்னாடி லோகேஷ் என்ன பண்ணிட்டார், ரத்னகுமார் கூப்பிட்டு தயவுசெய்து வெளில போயிருந்தார். இதுக்கு முன்னாடி பண்ண இது வேற, இது வேற, இங்கே நீ பேசுறது வந்து நியாயமே கிடையாது, மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிற சொல்லி ரத்னகுமார் வெளில விட்டாங்க. சார், அதே நேரத்தில் அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு இவர் என்ன சாதிச்சார்? ஒன்றுமே சாதிக்கல. பெரிய பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படம் வந்து ஃபஸ்ட்டு படம் மேகாதமான ஒரு படம் பண்ணார், பெரிய லெவலில் ஒன்றும் போகலை அது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமலாபால் வச்சு ஆடைன்னு ஒரு படம் பண்ணார். அமலாபாலோட இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போச்சு வச்சு டோட்டலாக லாஸு. அமலாபாலோட இமேஜ் அந்த படம் கெடுத்து தான் விட்டுச்சு ஆடை படம். அது பெருசாக போல். சந்தானம் நல்ல பீக்கில் இருந்து அவர் காமெடியிலையும் ஹீரோவும் போயிட்டு இருக்கும்போது குலு குலுன்னு ஒரு வாயிலே பேர் நுழையில பாருங்க, குலு குலுன்னு ஒரு படத்தை எடுத்து சந்தானத்தை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணார் அதை. ஸோ இப்படி அவர் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வர்றாரு. உண்மையிலேயே இந்த கூலியில் வந்து லோகேஷ் வந்து வெளில அனுப்பாமல் இருந்தாருன்னா லோகேஷையும் காலி பண்ணியிருப்பார். ஏன்னா லியோவில் கூட அவர் தானே இருந்தார், கூட இருந்து ஒர்க் பண்ணார். ஆமாம், லியோவில் இருந்தார். லியோவில் இருந்து அதில் இன்புட்டை கொடுக்குறேன்னு சொல்லி படத்தினுடைய மிகப்பெரிய கெடுதல் காரணமே ரத்னகுமார் தான்.
லோகேஷ் வந்து ஒரு நம்பி விட்டார் ஒரு விஷயத்த, அதை வந்து மறைமுகமாக இருந்து அவர் அடித்து காலி பண்ணிட்டார். ஸோ லியோனுடைய ரிசல்ட் வராததுக்கு காரணம் ஒரு வயல் ரத்தனகுமார் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் தீரணும். நல்ல வேளை லோகேஷில் வந்து விழிச்சுக்கிட்டார், கண்ணை திறந்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ரஜினி சார் பற்றி பேசுனா அவருக்கு உடன்பாடே கிடையாது. டக்குன்னு தூக்குனாரு, வெளில ரத்தனகுமார் போயிட்டாங்க. இதோட சரி, இதுக்கப்புறமேல அடுத்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வருதுன்னு சொல்லி போனாங்க. இப்போ பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸு பேக் அடிச்சிட்டாங்க. ரத்தனகுமாரில் வச்சு படம் பண்ண முடியாது, டோட்டலாக விலகிட்டாங்க. இப்போ சாதாரணமாக வந்து இப்போ அடுத்து 2 படம் வந்து கார்த்திக் படம் தான் பண்ணார், கோ ரைட்டராக தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை அது. ஆனால் இதற்கு மீறிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கூலினுடைய ஸ்கிரிப்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து லோகேஷ் ஒரு யூனிட்டை வச்சுட்டு உட்காந்தாரு, பிரமாதமாக உருவாச்சு. கதை ரஜினி சார்கிட்ட பேசணுன்னா ரஜினி சார் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. சன் பிக்சர்ஸ் நான் எதிர்பார்த்தோட நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டாங்க. அடுத்து ஆர்டிஸ்ட் காஸ்ட் ஒன்று போகும்போது இதில் வந்து இது ரஜினி சார்ட்ட எல்லா விஷயம் பேசும்போது இந்த மாதிரி தேவைப்படும் போது அதுக்குள்ளே வரல, கதைக்கு எந்த ஆர்டிஸ்ட் தேவையும் நீங்கள் போடுங்கனால அவர் லோகேஷ் ஃபுல் ஃப்ரீடம் ரஜினி சார் கொடுத்தாங்க. சன் பிக்சர்ஸும் நல்லா வரணும் எனக்கு, அவ்வளோதான். நான் முன்ன சொன்னதான். ஸோ ஜெயிலருடைய கலெக்ஷனை இது உடைக்கணும், அதுதான். இது எந்தெந்த ஆர்டிஸ்ட் வேணுமோ கதைக்கு என்ன தேவை நீங்கள் போட்டுங்க, உங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நான் யாருமே வரல அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸ் சொல்லிட்டாங்க. அப்படி உருவானதான் நம்ம நாகார்ஜுனா உள்ளே வந்தாங்க. ரஜினி சார் ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் நாகார்ஜுனா வேறு. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா உபேந்திரா வர்றார். அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டான் மாதிரியே இருப்பார், கெட்டப் ஹைட்டு வெயிட் இந்த லுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் சோபின் சாகர் வந்தார். அவர் சாஃப்டாக இருக்கிறது மாதிரி இருப்பார், ஆனால் உள்குத்து வேலை 100 வேலை அவர் பண்ணுறதில்ல கில்லாடி, அந்த இடத்து தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் அப்படி இந்த பில்டிங் எழுப்பி ஒரு பேஸ்மெண்ட் போட்டு பண்ணுறது மாதிரி ஒரு கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி லோகேஷ் அப்படியே பரபரப்பாக இருப்போம். ரஜினி சார்கிட்ட போய் சொல்கிறாங்க, அருமையான ஆர்டிஸ்ட்டுங்க, இது ஏங்க யோசனை பண்ணுறீங்க, சத்யராஜ் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் போது தான் சத்யராஜ் நீங்கள் பேசுங்க, அவருக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ இதே வார்த்தையை போய் லோகேஷன் சத்யராஜ்கிட்ட போய் சார் உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு வந்து சொல்கிற ரஜினி சார் சொல்லும் போது ஐயோ என்னங்க அவருடைய ரேஞ்ச் என்னங்க அப்படியே சத்யராஜ் பண்ண கதை ஒன்றா நான் சத்யராஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. இது மட்டும் ரஜினி சார் படம் 2 படம் மிஸ் ஆச்சு, அது சூழ்நிலை வேறு, இந்த படம் கண்டிப்பாக பண்ணுறேன் போது கதை கேட்டார். லோகேஷ் வந்து கதை கேட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பண்ணுங்க சார்னாங்க, ஆனால் நீங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டார் லோகேஷ். கதை கேட்டோன்னு சத்யராஜ் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ உடனே டேட் கொடுத்தாங்க, பண்ணாங்க. இப்படித்தான் இந்த கேங் வந்தது. இந்த கதையமைப்பு அப்படி தான் உருவாச்சு. இதற்கு மேலே ஒரு அழகாக ஒரு கேமியோ ஒன்று பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அமீர்கானுக்கு போகிறாங்க. அமீர்கான் கேட்ட உடனே அவர் கதையை கேட்க மாட்டேன்ட்டார். ரஜினின்றதுனால ரஜினி சார் இருந்தால் எனக்கு போதுங்க, அவர் படத்தில் பண்ணால் போதுங்கும் போது இல்லைன்னு சொல்லி ரஜினி சார் கதையை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் சார்னு சொல்லி லோகேஷ் சொல்லி அமீர்கான்ட்டே கதை சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்லங்க, கதையை வேணும்னு சொன்னேன், கதை சொல்கிறீங்க அதோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு அவர் ஒரு பக்கம் சொல்லி இப்படி தான் அந்த ஆர்டிஸ்ட் காஸ்ட் வந்து நிறையா வந்து உளுந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாசன் ஒரு கேரக்டர் ஒன்று போடும்போது தான் ரஜினி சார் எனக்கு வந்து என்னுடைய அதாவது தோழன், நண்பன், உயிர் நண்பன், மகள் மாதிரி எனக்கு. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக ஸ்ருதியை போடுங்க ரஜினி சார் சொன்னால். ஸ்ருதி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினி சார்கிட்ட நடித்தது வந்து எனக்கு பெரிய லெஜெண்ட் அவர். ஸோ நான் ஒரு பொண்ணு தான் நான் அவருக்கு நான் அப்படி சொல்லி இப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. நல்ல கேரக்டரு, எனக்கு வந்து ரஜினி சாரோட பண்ணுனது என்னுடைய ஹிஸ்ட்ரி வந்து மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஒரு இன்டர்வியூ நடித்த படங்கள்லேயே எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது நடுவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே சத்யராஜ் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து சிவாஜி பண்ண வேண்டியதில்லை சார். ஆக்சுவலாக அது வந்து அப்போ என்னன்னா அந்த கேரக்டர் பவர்ஃபுல் கேரக்டர் ரஜினி சார் வந்து சத்யராஜ் பண்ண ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த டைமில் வந்து ஹீரோவை நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பண்ணும்போது சத்யராஜ் எடுத்த முடியும்னா நல்ல கேரக்டர் நான் கண்டிப்பாக சிவாஜி படத்தை நான் மிஸ் பண்ணுறேன், பட் பவர்ஃபுல் கேரக்டர் மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் பவர்ஃபுல் கேரக்டர் இது, என்னை சுற்றி தான் கதையை நகருது வேற. ஆனால் பட் என்னை நம்பி இந்த ஹீரோவை நிறைய ப்ரொடியூஸ் போட்டுரும்போது அவங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆயிரும், வில்லனை போனால் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடலாம், அப்படி தான் ஒதுக்கப்பட்டதே தவிர ரஜினி சார் போகும்போது கரெக்டு சத்யே நீ சொல்கிறது அப்படின்னு தான் அந்த படத்தில் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் இதை வந்து வேறு மாதிரிலாம் ட்ரோல் பண்ணாங்க, அது வேறு விஷயம். பட் அதுக்கப்புறம் இந்த கதை சொன்னோன்னா அப்புறம் இப்போ சத்யராஜ் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டார், வில்லனு கேரக்டர் அந்த மாதிரிலாம் போகும்போது இந்த கேரக்டர் பவர்ஃபுல்னு பண்ணாங்க. இப்படி தான் ஒரு கேங் உருவாகி டான் அது கேங்ஸ்டர் படத்துலேயே ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கேங்ஸ்டர் படம் கூலி. லோகேஷ் வந்து இந்த படத்தை செதுக்கிக்கிட்டு இருக்காரு. படம் பார்த்துட்டாங்க, சத்யராஜெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாராம் படம். இந்த படம் ரஜினி சாரோட அவரோட நடிச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அல்லுங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட் வேறு. எடிட்டிங் முடிச்சாச்சு, எடிட்டர் பார்த்துட்டாங்க, அனிருத்தி வேற பார்த்துட்டாரு, அவங்க போட்டு காமிச்சிட்டாங்க. ஆர்ஆர் வேலை போகுது, அடுத்து டப்பிங் ஸ்டார்ட் ஆக போகுது. 3 பிஜிஎம் வேறு அனிருத்தி போட்டு கலக்கியிருக்கார். எப்படி ஜெயிலரில் ஒரு சாங் ஒன்று அலப்பறை கிளப்புறோன்னு சொல்லி ஒரு சாங்கை போட்டு பட்டையை கிளப்புனாரோ, இன்ட்ரோல் பாக்கெலாம் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் மிரட்டியிருப்பார். இதில் ஒரு சாங் போட்டிருக்காரு பாருங்க, ஒரு பிட் சாங் ஒன்று, படம் வரட்டும் தெரிக்கும் பாருங்க. வர்ற சீன்லாம் 3 பிஜிஎம் போட்டு ரஜினி கலக்கியிருக்கார்.
ஸோ அனிருத் வந்து இதில் விளையாடி இருக்காருன்னே வச்சுக்கலாம். அந்த மாதிரி தனியா ரஜினிக்குன்னு ஒரு இது வாங்கி வச்சிருக்காரு. அது என்ன தெரியல, எனர்ஜி வருதுங்கிறாரு. ஃப்ரேம்ல அவரை பார்த்த உடனே எனக்கு அந்த பாட்டு வருது. தனி இன்ஸ்ட்ருமெண்ட் ரஜினிக்கு வச்சிருக்காரு போல இருக்குது. ஆமா, அதாவது ஆட்டோமேட்டிக் வருதுன்றாரு. ஸோ அதனால அதை வந்து தவிர்க்க முடியாது சார். ரஜினி சார் நடிச்சவங்களே அதான் சொல்றாங்க, அவர் ஃப்ரேம்ல பார்த்தனாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இது. அனிருத்தும் அதே ஸ்டேட்மெண்ட் தான். விளையாடி இருக்காரு, ட்ரெய்லர் கட் பண்ணிட்டாங்க, இப்போ வரப்போகுது இம்மிடியட்டா ஒரு ஷார்ட் பீரியட் ஒன்று வரப்போகுது. உங்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் ரஜினி சாருக்கு இருக்கு. கூலி ஒரு பக்கம் இந்த அளவுக்கு மிரட்டிட்டு இருக்கு அப்படின்னா, ரஜினி சார் டப்பிங் வர போறாங்க. இப்போ படம் அருமையாக வந்திருக்கு. சன் பிக்சர்ஸும் டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு தான் ஒரு தகவல் சொல்லிட்டாங்க. அருமையாக இருக்குது. 1000 கோடி அடிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க எல்லா பேருமே. லோகேஷும் கண்டிப்பாக இது வந்து ஜெயிக்கிறதுக்கு 1000 கோடி அடிக்கிறதுக்கு நான் கேரண்டிங்கிற மாதிரி அவரு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ரஜினி சாருடைய கேரியர்லேயே த பெஸ்ட் பிக்சராக இந்த கேங்ஸ்டர் படம் அமைக்கும். எப்படி ஒரு பில்லா அண்டு தீ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ, பாஷாவில் எப்படி அந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் பேசப்பட்டு இருக்கோம். இது வந்து 2 பாஷா 2 தீ 2 பில்லா சேர்ந்த ஒரு படமாக இந்த படம் கூலி வந்து ரஜினி சாருடைய பெஸ்ட் பிக்சராக இருக்கு. ரஜினி சார் வந்து தீயா அடி இருக்கு, வெள்ளாடி இருக்கார். ஒரு ஃபைட் இருக்குங்க, ஒரு குடோன் ஃபைட் மாதிரி ஒன்று இருக்குது. நீங்கள் செட்டு போட்டு மிரட்டிருக்காங்க பாருங்கள், அடித்து காலி பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு டூப்பே போடாமல் ரஜினி சார் டூப்பு வேணான்ட்டார். ஸ்டன் காட்சியில் கூட பண்ணும்போது கூட அந்த ரோப் கட்டி சில ஷார்ட்ஸ் எடுப்பாங்க. மேக்ஸிமம் அந்த ரோப்பில் நீங்கள் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. லைவாக போகும்போதெல்லாம் நிற்கிறது திரும்ப அடிக்கிறதெல்லாம் ரஜினி பிரமாதம் பண்ணியிருக்காங்க சார். இதில் இந்த ரொபோட்டிக் கேமரா ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமிங்க்கு அடிக்கணும், இல்லைனா அது மிஸ் ஆயிரும் அப்படின்றாங்க. இதுலேயே அந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், ஹைடெக்காக என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ டெக்னாலஜியை வந்து லோகேஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேமராவில் சில வித்தையெல்லாம் இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது பாருங்கள், ரஜினியை வேற ஒரு ஸ்டைல் கோணத்தில் இந்த படக்குழியில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த அளவுக்கு மிரட்டியிருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் இருக்கிற படம் வந்து 2.0 தான். இதுதான் நம்பர் 1ல இருக்குது. தமிழ் சினிமாவிலே அதிகமாக வசூல் செய்த 800 கோடி திரைப்படம். ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 இருக்குது. கிட்டத்தட்ட 650-700 crores இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் ரஜினி தான். அப்போ அவர் தான் இருக்காரு. இப்போ இந்த படம் வந்துச்சுன்னா இது எந்த மாதிரி இது தாக்கத்தை கண்டிப்பாக கிராஸ் பண்ணி போவோம் சார். தமிழ் இண்டஸ்ட்ரியில் 1004 digit crores இந்த படம் கிராஸ் பண்ணல சார். இந்த படம் அடிக்கிறதுக்கான அத்தனை அம்சங்களும் கூலியில் வச்சிருக்காங்க. பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட், ஒரு ஹாலிவுட் பட ஸ்டைலில். ரெண்டாவது கேங்ஸ்டர் படத்துலேயே நல்ல ஒரு சென்டிமெண்ட் வேறதுக்குள்ளே வச்சுருக்காங்க. எதனால் மாறுறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. அதுவும் பேசப்படும். உங்களுக்கு அதை பிரமாதமாக வந்துருக்கு சார். இல்லை, இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும். ரஜினி சார் படங்களில் வந்து நம்ம எல்லாருமே ஹைலைட்டாக எடுக்கிறது வந்து தளபதி தான் எடுப்போம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவான்னு ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. அதில் சொல்லியிருக்கிறாரு, ரஜினி சார் அதில் வந்து தேவான்னு கூடும்போது எனக்கு ரொம்ப இம்பாக்டாக இருந்துச்சு, அதனால தான் உள்ள கேரக்டர் வச்சேன் அப்படின்றாரு. இதெல்லாம் தியேட்டரில் வந்து மாஸ் மூமெண்ட் ஆகிடாதா சார்? கண்டிப்பாக சார். அந்த கேரக்டர் நேமு பார்த்தீங்கன்னா அதில் சூர்யா ஒரு பேர். தளபதியில் வந்து ரஜினி சார் பேர் சூர்யா. ஆனால் அவருடைய உயிர் நண்பன் மம்முட்டியுடைய பேர் தேவா. ரஜினி சார் சொல்லும்போது, தேவா நீ எதை சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கும் போது சூர்யான்ற நேமோட தேவாங்கிற பேர் வந்து பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுச்சு மாதிரி ஒரு விஷயம். இப்போ ரஜினி சார்கிட்டயே சொல்லும் போது சூர்யா வைக்கலாமா தேவா வைக்கலாங்கும் போது சூர்யா தான் பண்ணிட்டேன்ல, எனக்கு பிடிச்ச பேர் தேவா, என் தேவாவை ரஜினி சாரே சொன்னார். அதனால் லோகேஷ் வந்து கேரக்டர் நேம் வந்து தேவான்னு வச்சாங்க. நீங்கள் அந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாங்க்கு வந்து இந்த சன்செட்டில் போய் ரஜினி சார் நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தளபதியுடைய இந்த சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். பட் தெரியுமே லோகேஷ் கனராஜ் விட்டுருக்காரு. எனக்கு தெரியாதா? கண்டிப்பாக இந்த சன்செட்டில் ரஜினி சார் நிற்கிற ஒரு பேக் ஷாட்டை வச்சோம்னா கண்டிப்பாக தளபதியுடைய இம்பாக்ட் வரும்னு தெரியும் அவருக்கு. பட் தெரிஞ்ச வச்சாருன்னா தளபதி படம் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 30-40 தடவை படம் பார்த்துருக்காங்க. ஏன்னா ரஜினி சார் படம்ல பெஸ்ட்டுன்னு பிடிச்ச படம் தளபதின்னு லோகேஷோடைய ஸ்டேட்மெண்ட். அந்த சிம்டம்ஸ் சில இது வந்து நமக்கு வரதான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாது. வர்றது நமக்கு வந்து அதாவது அந்த பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப நல்ல ஒரு ட்ரெண்டிங் தான் நமக்கு அது மேட்டர் தான். ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவும் இருக்குது அது மேட்டர். இப்போது இது ஒன்று சொல்லிட்டீங்க. இப்போ எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து டீசர். நடுவில் ஒரு டீசர் விட்டாங்க, படம் ரேப் ஆகிடுச்சு. முடிச்சிட்டோன்னு ஒரு டீசர் விட்டாங்க, அது வேற மாதிரி மெர்சலாக இருந்தது. 100 daysன்னு ஒரு டீசர் விட்டாங்க, ரஜினி சார் விசில் அடிக்கிற மாதிரி. அது இன்னும் உசுப்பேற்றி விட்டாங்க, சும்மா இருக்கிறவங்களை உசுப்பேற்றி விட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ அடுத்த டீசர் ரெடியாக போகுதுன்னு சொல்கிறாங்களா, அது எப்போ வரப்போகுது? அதான் சார், அது இமீடியட்டாக எல்லாம் கட்டெலாம் பண்ணி எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கு வேண்டிய பிஜிஎம்மும் வந்து அனிருத்தை போட்டு வச்சுட்டாங்க. எனி டைம் ரிலீஸ் பண்ணலாம். இப்போ August 14th ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு சாங்கை விட்டு தான், அந்த சன்செட்டில் விட்டு தான் சாங்கை விட்டு டீசர் ஒன்று விட்டாங்க. பிரமாதமாக இருந்துச்சு அதை. பட் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறது ரஜினி சாரும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. எப்போ டேட் டைம் விட்டு விடலாங்கிறது மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சர்ப்ரைஸாக திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும், உங்களுக்கு ட்ரீட் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஓகே சார், இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரும் ஜெயிலர் 2 பக்கமும் ஒரு பக்கம் நிறைய பெரிய பெரிய பிக் அப்டேட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை விட இந்த படம் வந்து எக்ஸ்ட்ரா ₹1 வசூல் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜெயிலர் 2 பற்றில தகவல் வருது. அதே மாதிரி
அதுக்குள்ளே போகிற ஆட்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆட்களாக உள்ளே போயிட்டு இருக்காங்க. அவரே ஒரு மேஜிக் ஒன் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. இப்போ சர்ப்ரைஸாக ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஜெயிலர் 2ல் வந்து யார் உள்ளே வராங்கிற ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஆல்ரெடியே வந்து மோகன்லால் சார் வந்துட்டாங்க, சிவராஜ்குமார் வந்துட்டாங்க, பாலையா உள்ளே வந்துட்டார். ஸ்பெஷலாக இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் உள்ளே வராரு. நெல்சன் வந்து அவர் வந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு ஒப்பீனியன் ரஜினி சார்ட்டையும் அந்த விஷயத்தை சொல்லும்போது, தாராளமாக நீங்கள் பேசுங்க, ஓகேண்ணா நீ கமிட் பண்ணிங்கன்னு அங்கேயே க்ரீன் சிக்னல் கொடுத்துரு ரஜினி சார். எப்போவுமே டேரக்டருடைய மட்டும் தலையிடவே மாட்டார். இந்த ஆட் தேவைன்னா ஓகே. உடனே இப்போ நெல்சன் என்ன பண்ணாங்கன்னா நேராக அந்த ஆர்டிஸ்ட்டை போனாங்க. ஸோ கதையை சொன்னாங்க. நீங்கள் பண்ணும்போது கேட்ட உடனே ஓகேன்ட்டார். அவர் மீண்டும் வர்றாரு நாகார்ஜுனா ஜெயிலர் 2ல். எஸ், அதை கூலியில் ஒரு கேரக்டர் மிரட்டியிருக்கார். இப்போ ஜெயிலர் 2லையும் நாகார்ஜுனா வர்றாரு. அப்போ அந்த இடத்துல ஏதோ பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெருசாக வர்றாரு. அந்த வர்மா பண்ணார் இல்லையா, வர்மாவுக்கு ஒருத்தன் இருக்காண்டா மேலே அப்படின்ற டைலாக் கூட தான் முடியும் உங்களுக்கு. அதுக்கு மேலே யாருக்கும் போது கிட்டத்தட்ட நாகார்ஜுனா உள்ள என்ட்ரி ஆவர் தான் நான் நினைக்கிறேன். நான் இதை ஸோ அந்தளவுக்கு ஒரு மேட்டரை சொல்லி உள்ளே பண்ணாங்க. நாகார்ஜுனா வந்து ரொம்ப லைக் பண்ணிட்டார். மற்ற தெலுங்கில் பண்ண கூட மூணு படத்தினுடைய ஹீரோ அந்த டேட்ஸை கூட மாற்றி ஜெயிலர் 2க்கு வந்து ஓகே பண்ணி கொடுத்துட்டார். இது ஒரு விஷயம். நாகார்ஜுனா வர்றது உண்மையில் சர்ப்ரைஸ். இதற்கு அடுத்து ஒருத்தர் உள்ளே வர்றார், சந்தானம் உள்ளே வர்றதா பேச்சுவார்த்தையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 95% பேச்சுவார்த்தை முடிஞ்சு. அவரும் வந்து ரஜினி சார்ட்ட நடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இது வரைக்கும் எனக்கு அழைப்பு வரலை, வந்திருந்தா நான் பண்ணியிருப்பேன்னு விஷயத்தை வேற சொல்கிறாரு. இப்போ அழைப்பு வந்தாச்சு இல்லை, நீங்கள் வாயா நெல்சன் கூப்பிடுறாரு. கண்டிப்பாக சந்தானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏற்கனவே லிங்கா படத்தில் வந்து ரஜினி சாரும் சந்தானம் ஒன்றா பண்ணாங்க. அப்போ கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட ரஜினி சார் வந்து கிண்டலாக சந்தானத்தை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை பேசினாராம். என்னையா நீ தான் காமெடி சூப்பர் ஸ்டார்லாவே அப்படின்னு. ஐயோ ஏங்க சூப்பர் ஸ்டார்னால் ஒருத்தர் நீங்கள் தானே, அதெல்லாம் அந்த வார்த்தையை தயவுசெய்து சொல்லாதீங்க. இது சொன்னது வந்து என் ஃப்ரெண்டு ஆரியா போட்டு விட்டான் தேவையில்லாமல், தயவுசெய்து நான் ஏதோ அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரஜினி சார்ட்ட சொல்லும் போது இல்லை நல்லா இருக்குது, நானே ரொம்ப ரசிக்கிறேன் காமெடி இல்லாமல் ரஜினி சார் சொல்லியிருக்கேன். ஆனால் ரஜினி சாரே காமெடி அவ்வளோ பிரமாதம் பண்ணக்கூடியவர். ஸோ இப்படி அந்த காம்போ நல்லா அமைஞ்சிச்சு. இப்போ இதில் மீண்டும் வந்து சந்தானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பேச்சுவார்த்தை போயிருக்கு. அவரும் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்தாருன்னா இன்னும் வேற லெவல். இப்போது கூலியா ஜெயிலர் 2வா, லோகேஷ் கனகராஜா நெல்சனா, ரஜினியா விசஸ் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அளவுக்கு போட்டி வந்து இங்கே உருவாகிட்டு இருக்கு இப்போ. ஸோ இந்த படத்துக்கு கூலி 1000 கோடி அடிக்கணும்னா ஜெயிலர் 2 1000 கோடி தாண்டுகிறது நெல்சனுடைய ஒப்பீனியன். அந்தளவுக்கு படம் நல்லா உருவாகிட்டு இருக்கு சார். நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கே தலை சுற்றுது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய நீங்கள் இது முன்னாடி கொடுத்த கூலி அப்டேட்லாம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, கூலி தான் இப்போ எதிர்பார்க்குற படமாக இருக்குது. அடுத்ததாக தான் சார் ஜெயிலர் 2 பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தேன். இப்போ நீங்கள் சொல்கிற நிறைய அப்டேட் எல்லாம் கேட்கும்போது இப்போ கூலி கிட்ட ஜெயிலர் 2 நெருங்கி வர மாதிரி இருக்கு. அவர் ஏதோ பிளான் பண்ணிட்டார் போல இருக்குது நெல்சன். நீங்கள் கூலியை வச்சு அடிக்கிறீங்களா, நான் ஜெயிலர் 2 வச்சு அதை விட ஒரு படி மேலே போய் அடிக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற லிஸ்டெல்லாம் வேற மாதிரி இருக்குது. அதுதான் கேட்குறேன் நான். அப்போ இவங்க 2 பேர் தான் போட்டி போல இருக்குது ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார், அதான் சொல்லிட்டேன் இல்லையா, லோகேஷ் கனகராஜா அண்ட் நெல்சனா, கூலியா ஜெயிலர் 2வா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு போயிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலுமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கணக்கு ஒன்று தான் சொல்கிறது மாதிரி 1000 கோடியை தாண்டுறது ரஜினியோட கூலியா ரஜினியோட ஜெயிலர் 2வா, எது அடித்தாலும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே சார், இது ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக இருக்கும். அடுத்த அப்டேட்டு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டோட சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றி சார்.